உடல் நல நாள். இந்திய இஸ்லாமிய மருத்துவர்கள் பணம் பறிக்காது இந்திய மக்களின் உடல்நலம் பேணுவதில் பேரார்வம் கொண்டு மருத்துவ பணியாற்றிய இந்திய இஸ்லாமியர்களில் சிலரை இந்த காணொளியில் காணலாம். 1. மருத்துவர் மீர் முஸ்தபா உசேன், சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் 6 ஆண்டுகளுக்கு மேல் பச்சிளம் குழந்தை பராமரிப்புத்துறை தலைவராக பணியாற்றினார். 2007 இருந்து டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தராக பணியாற்றினார். 2008 சிறந்த மருத்துவ ஆசிரியர் என்ற பிரிவில் இவருக்கு PC ராய் விருது வழங்கப்பட்டது. 2. மருத்துவர் MS அசரப், திருச்சியைச் சேர்ந்தவர். பொது மருத்துவ நிபுணர், தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலின் துணைத் தலைவர், இந்திய மருத்துவர்கள் சங்கத்தின் தென் மாநில பிரிவு தலைவராக இருந்தபொழுது கிராம மருத்துவ சேவை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார். 3. மருத்துவர் MSK முஹையுத்தீன், கோயம்புத்தூரில் ஒப்பணக்கார வீதியில் உள்ள லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர். மாணவர் மாணவிகளின் படிப்பு பற்றிய உணர்வு தொடர்பில் எழும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் கவுன்சிலிங் மூலம் எளிதில் தீர்த்தார். பல பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களின் மனதில் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் குழு வழி சிகிச்சை இலவசமாக செய்தார். உடல் நோயை மருந்தால் குணப்படுத்தலாம், மனநோய்க்கு மாற்று மனம் விட்டு பேசி இனம் காணா எதிர்மறை எண்ணங்களை உதிர வைக்க வேண்டும் என்று உரத்துச் சொல்லும் டாக்டர் முஹையுத்தீன் கோவை மாநகராட்சி அரசு சார்பில் நடைபெறும் விழிப்புணர்வு முகாம்களில் பங்கேற்று மாணவர் மனதில் நம்பிக்கையை ஊட்டினார். இந்த மனவழி சிகிச்சையில் மாற்றம் பெற்று பெரும் மதிப்பெண்கள் பெறும் மாணவர்கள் ஏராளம். 4. மருத்துவர் MA அலீம், திருச்சி KA விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் மூளை நரம்பியல் துறை பேராசிரியர். இந்த துறையில் சிறந்த மருத்துவ நிபுணர்களை உருவாக்கினார். இஸ்லாமிய மருத்துவர்கள் இந்தியாவில் பணம் புரட்டும் தொழிலாக மருத்துவத்தை கருதாமல் மக்களுக்கு சேவையாற்றியதை நன்றியுடன் நினைவு கூறுவோம்.